இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக ஏராளமான அரசு நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இலங்கை பொருளாதார உச்சிமாநாடு 2025 உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பல அரசு நிறுவனங்களை நடத்துவதற்கு இதுவரை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிர்வாக அமைப்பு தோல்வியடைந்துள்ளமை மட்டுமல்லாமல் இதன் நிர்வாக அமைப்பு மிகவும் ஊழல் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இந்த நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய சுமையாக மாறியிருக்கின்றன. எனவே இந்த நிறுவனங்களை நாங்கள் பழைய கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. நிறுவனங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டுவர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து பங்கு சந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகளை வெளியிடுவது சாத்தியமா என்பதை நாங்கள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றோம். நிறுவனங்கள் மற்றும் வாரியங்களை பற்றி சிந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம். நான் அதை வெளிப்படையாக சொல்வேன். இந்த நடவடிக்கைகளின் போது சில நிறுவனங்களை மூட வேண்டியிருக்கும், சில நிறுவனங்கள் இணைக்கப்பட வேண்டியிருக்கும், சில நிறுவனங்கள் தங்கள் கவனத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த அடையாள பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பல பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலி முகத்திடல் போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனவே அவர்கள் விடயத்தில் நியாயமான தீர்வை வழங்க அரசாங்கம் தலையிடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதி அமைச்சர் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடுவார் என்று வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய குற்றவியல் வழக்குகளைப் போலவே காலி முகத்திடல் போராட்ட செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விரைவுபடுத்துவதில் சட்டமா அதிபர் ஆர்வம் காட்டவில்லை என கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் சட்டமா அதிபருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீதி அமைச்சர் வெளியிடுவார் என்றும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய நிலையிலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதம் ஓவர் நைட் பாலிசி ரேட் 8% மாறாமல் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஓரிரவு கொள்கை வீதம் என்பது மத்திய வங்கி தனது நிதியியல் கொள்கை நிலைப்பாட்டை நிர்ணயிக்கும் முதல் வட்டி விகிதமாக செயல்படும். இது முக்கியமாக நிதியியல் சந்தைகளில் மத்திய வங்கியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதுடன் பரிமாற்ற பொருளாதாரத்தில் நம்பகத்தன்மையையும் உருவாக்கும். இந்த மாற்றம் மத்திய வங்கியின் நிதியியல் கொள்கை மற்றும் வட்டி வீதங்களை பயன்படுத்தி பொருளாதார செயல்திறன் மற்றும் சந்தை பரிமாற்றங்களை மேம்படுத்த உதவும். மேலும் 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் பணவீக்கம் இலக்கு மட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவதற்கு முன்னர் ஓரிரவு கொள்கை வீதம் அடுத்த சில மாதங்களில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வருடா வருடம் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனில் ஏற்படும் மாற்றத்தால் அளவிடப்படும் பிரதான பணவீக்கம் 2024 டிசம்பரில் தொடர்ந்து 4வது மாதமாக எதிர்மறையான நிலையில் இருந்திருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணமாக மின்சார கட்டணங்கள் மற்றும் உள்நாட்டு எரிபொருள் விலை திருத்தங்களால் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து காட்டியே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் தமது பங்காளிகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் ஏனைய கட்சிகளுடனும் தமது கட்சி பேச்சு நடத்தும் என்றும் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த பல தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தோல்வியின் பாதையில் சென்றதை அடுத்து ஒன்றிணைய முயற்சி தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
எனினும் இந்த கூட்டணியின் தலைமை தொடர்பில் இன்னும் இறுதி அறிவிப்பு வெளியாகவில்லை. திருத்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல் திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் சலுகையை பொதுமக்கள் முறையாக பெறுகின்றார்களா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் 31ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பணிப்பாளர் ஜனநாத் ஹேர தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக சபை, வர்த்தக மற்றும் தொழில்துறை சபைகளின் கூட்டமைப்பு, இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம், இலங்கை தேசிய தொழில்துறை சபை, கட்டுமான தொழில் சபை மற்றும் கூட்டு ஆடை சங்கங்கள் மன்றம் ஆகியவை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை 20% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையிலான வீட்டு பிரிவிற்கான அலகுக்கான கட்டணத்தை 6 ரூபாவிலிருந்து 4 ரூபாவாகவும், 31 60 வரையிலான பிரிவுக்கான அலகு கட்டணத்தை 9 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று வீட்டு பிரிவுக்கு 20%, மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 21%, உணவகங்களுக்கு 31%, தொழில்துறை துறைக்கு 30%, பொதுத்துறைக்கு 12% மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டன. மேலும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தெருவிளக்குகளுக்கான கட்டணங்களை 11% குறைக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது. நுகர்வோர்கள் அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், தேங்காய் தட்டுப்பாடு என்பதற்காக கலவரம் அடைந்து அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்வு கூற முடியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தோட்ட நிறுவனங்கள் ஊடாகவும் சத்தோச ஊடாகவும் தேங்காய்களை விநியோகித்துக் கொண்டே இருக்கின்றோம். எவ்வாறாயினும் நாம் இதனை முகாமை செய்து கொண்டு பயணிக்கின்றோம் என்பது உண்மை. சில துறைகளில் சில பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் அவற்றுக்கான முழுமையான முயற்சியுடன் தலையிட்டு வருகிறது. இவை பருவகால பிரச்சினைகளாகும். அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இதேவேளை அரிசி விலை தொடர்பில் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதில்லை என்பதில் அரசாங்கம் ஸ்திரமாக காணப்படுகிறது. நாட்டரிசியை விட சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வினை காண்பதற்கு 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டரிசி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. 70 மெட்ரிக் டன் தட்டுப்பாடு காணப்பட்ட நிலையில் அதனை விட அதிகமாகவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இம்முறை 7 லட்சம் மெட்ரிக் டன் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு படிப்படியாக தீர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் விலை அதிகரிக்கும் வேகம் குறைவடைந்துள்ளது. இதுவே பணவீக்க வீழ்ச்சியாகும். இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு எவரேனும் மோசடிகளில் ஈடுபட்டால் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடிதம் மூலம் அறிவித்தால்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லங்களிலிருந்து வெளியேறுவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பிடுவது அவர்கள் வகித்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற பதவிக்கு பொருத்தமானதல்ல என அரசாங்க தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு ஒரு சட்டமும், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறிதொரு சட்டமும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிசவால் குறித்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டவர், முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் இல்லங்கள் தொடர்பில் அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் வெறுமனே ஊடக பிரச்சாரத்துக்கானவை மாத்திரமல்ல, பல்வேறு தகவல்களை நாம் தற்போது முன்வைத்திருக்கின்றோம். அதற்கமைய அந்த இல்லங்களிலிருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிவித்துவிட்டோம். இதற்கு முன்னர் இந்த இல்லத்தை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியார் ஹேமா பிரேமதாஸ் அதனை ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவும் அவ்வாறே செயற்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை பயன்படுத்தி இருக்கவில்லை. இவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளே. அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. மைத்திரிபால சிறிசேனவின் இல்லம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பில் உத்தியோகபூர்வ இல்லம் என்றால் என்பது தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு அவர்கள் தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும்.
2021 அதிகாரம் கிடைத்த பின்னர் ஓய்வு பெற்றதன் பின்னர் வசிப்பதற்கென சுமார் 400 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அரசு செலவில் குறித்த இல்லம் புனரமைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் தற்பொழுது இந்த இல்லத்தை நிர்வகித்து செல்வது அரசாங்கத்துக்கு பெரும் சுமையாகும். எனவே விரைவில் இந்த இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். கடிதம் அனுப்பினால்தான் வெளியேறுவோம் என்றும் சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதிகள் ஆவர். எனவே இவர்கள் இவ்வாறு செயல்படுவது அவர்கள் வகித்த பதவிக்கு தகுதியானதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார்.